மொதல் இடம் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு தாவேகா தான். தனி கட்சிக்கு 34% கொடுக்குறாங்க. அங்கே போனால் அவர் நக்கீரன் 9 பாட்டுக்கு பொருளை சொல்லிவிட்டு பணத்தை பெற்றுவாங்க. ஆட்சி போச்சா 108 போச்சா அப்படின்ற டைமில் போச்சான்னு தலை வரட்டுமா அப்படின்னு எங்கே போகிறேன் அங்கே தான் போகிறேன். விஜய் ஆட்சி அமைக்கிறது இவங்க பொருள் எடுத்து இவங்களை போட்டாங்க. உங்களுடைய நேரடி எதிரியுடைய கைகோர்க்க முயற்சித்தீர்களே, நள்ளிரவில் சந்தித்தீர்களே, அது தெரியாதா அப்படின்னு அடிக்கணும். திருமாவளவனை முதல்வராக்கி நம்ம வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்தீங்களே, தெரியாதா? அதிமுக கூட கைகோர்க்க உங்கள் எண்ணத்தில் எம்ஏ பேபியும் டி ராஜாவும் ஒரு லோடு மண் அள்ளி கொட்டினாங்களே, தெரியாதா? புஷ்பா பட பாணியில் புஷ்பா ஆனது சோஃபா அரசாங்கம் அப்படின்றீங்க. யார் வீட்டுக்கு போச்சு? யார் அலுவலகத்துக்கு போச்சு? திருமாவளவன் அலுவலகத்துக்கு போச்சா இல்லையா? போச்சு. இந்த பிரச்சனை ஏதோ நேற்று இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்லை. இது கடந்த 3-4 ஆண்டுகளாக இவர்களுக்குள்ள தொடர்ந்து பல முறை நடந்ததுடைய விளைவுன்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு குறைந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே அண்ணாமலை உள்ளே இறக்குவாங்க பிஜேபி. அண்ணாமலை உள்ளே இறங்கினா கேஜிஎஃப் யாஷ் மாதிரி அண்ணாமலை உள்ளே இறங்கினா உள்ள பெரிய டக்கப்பார் வரும். அப்போ அண்ணாமலை விஜய். மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் பெரும்பான்மை நிரூபித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. மதுக்கடைக்கில் மூடல் அப்படின்லாம் சொல்லி சிறப்பான ஆட்சியை தொடக்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே எதிர்கட்சிகள் அவங்க தரப்புலேருந்து குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிட்டே வண்ணம் இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதிமுகவில் பிளவு அது இப்போ ரொம்ப பேசு பொருளாக ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சசிகலா அவர்களுடைய ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி இதை சுற்றி தான் இன்றைக்கி வந்து விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். பல விஷயங்கள் வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் வந்து அரியணையில் ஏறி சக்ஸஸ்ஃபுல்லாக பெரும்பான்மை நிரூபித்து போயிட்டுருக்காரு. இது ஒரு சைடு இருந்தாலுமே எதிர்கட்சிகள்லாம் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க. கடன் வாங்கி தான் நீங்கள் வந்து அரியணைக்கு வந்தீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. 6 மாதம் டைம் கேட்டிருந்தாங்க. 6 மாதம் வரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்ட்டு 6 நிமிஷத்துக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களே சார். ஆற்றாமைனா புலம்பல். அதாவது ஐயோ ஆட்சிக்கு வர முடியல. கரெக்டாக சொல்கிறேன், நம்ம நேயர்களுக்கு புரிகிற மாதிரி. 1000 ரூபா நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. நமது மன்னருடைய ஐயத்தை தீர்க்கும் பாட்டொன்றை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு 1000 பொற்கார்கள் பறித்து. ஐயோ சொக்கா எவ்வளோ 1000 ரூபாவா? 1000 ரூபாய். ஐயோ 1000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? பாட்டு எழுத வராது, நல்ல நேரத்தில் வராது, இப்போது வராது. என்னன்னா டக்குன்னு சிவபெருமான் வருவார். தர்மி ஐயா யார்யா அப்படின்னா, நீ தான். அந்த பாட்டை நான் உனக்கு தந்தால் உனக்கு 1000 ரூபா கிடைக்கணும்னா, சும்மா இருக்கிற பாட்டே நம்ப மாட்டேங்கிறான், நீ வேறு கொடுக்குறியா அப்படின்னா. அப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போவார். அங்கே போனால் அவர் நக்கீரன் 9 பாட்டுக்கு பொருளை சொல்லிவிட்டு பணத்தை பெற்றுவாங்க. அதுதான் மன்னருக்கே விளங்கி விட்டது. அப்புறம் என்ன இல்லை, அதில் சில இது இருக்குது, குறைகள் இருக்கிறது. அது எவ்வளோ குறை இருக்குதோ அது கழிச்சிட்டு மீதியை கொடுக்கவாப்பில். இது விளையாடும் நேரமல்ல, நீங்கள் உங்கள் பாட்டு என்னவா பொங்குதே வாழ்க்கை அஞ்சரி தும்பி காமம் சப்பாது கனிமொழினுமோன்னு வரு. இதில் என்ன இது இருக்குது அப்படின்னோடனே பதில் சொல்ல தெரியாது. பாவம் அம்பு அப்படின்னுவார். ஓடி விடாப்புல. ஓடி போன அப்புறம் தான் அந்த மண்டபத்தில் உட்காந்து புலம்புவார் பாருங்க. ஐயோ போச்சு, எனக்கு இல்லை. முன்னாடியாவது பாட்டை எழுதி கொண்டு போனால் ஒன்றுதியா இதுவான்னு கேட்பான். இனிமேல் ஒன்றுதியா மண்டபத்தில் எழுதிட்டு வந்தாங்களான்னு கேட்பான். அப்படி இப்படின்வான். அந்த புலம்புறாருல, அதே சினாரியோ தான். பேர் தான் ஆற்றாமையால் புலம்புவது. போச்சே வடிவேல விழுந்துட்டு புலம்புவார். அதுதான் அந்த மாதிரி இவர்கள். மக்கள் தீர்ப்பு வந்துட்டார், உக்காந்துட்டார். ஆனால் இவர்கள் 180 இடம் ஜெயிப்போம் நம்ம தான் அப்படின்னு இவர்களாகவே ரீல்ஸ் ஓட்டி, இவர்களாகவே ஷூட்டிங் நடத்தி, இவர்களாகவே எல்லாத்தையும் போட்டுட்டு இவர்களாகவே நம்பினார்கள். அந்த நம்பிக்கை போச்சுன்னு அவர்களால் ஜீரணிக்க முடியல. அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அதான் டமாஸு, இவர்கள் பொருள் எடுத்து இவங்களே போட்டாங்க. ஆட்சி போச்சா 108 போச்சா அப்படின்ற டைமில் போச்சான்னு தலை வரட்டுமா அப்படின்னு எங்கே போகிறேன் அங்கே தான் போகிறேன். போச்சா காங்கிரஸ் முதல்ல போச்சு. அப்புறம்
என்ன பண்ணுறது? அதெல்லாம் விடுங்க தலைவர், பார்த்துக்கலாம், நம்ம சேர்ந்து அமைக்கலாம். அங்கேயே டெல்லியே சொல்லிட்டாங்களா? அப்போ அவங்கள அடிமைகள், அவங்க பேச்சை கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் அப்படி தான் அப்படி இப்படின்னு. திடீர்னு பார்த்தா மறுபடியும் அவர் எம்ஏ பேபி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தலைவர் வரட்டா அப்படின்னு. யார் போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? அங்கே தான். போச்சா? இன்னொரு 4 போச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் மண்ணு விழுந்துச்சு. அப்போது விஜய் ஆட்சி அமைக்கிறது இவங்க பொருள் எடுத்தே இவங்களை போட்டாங்க. இதில் அதிமுக வந்து கூடுதலாக எக்ஸ்ட்ரா போனஸ். சார் நீங்களாம் வாங்கிருக்கீங்களா? ஆமாம், உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் கூப்பன் ஒன்று உண்டு. என்னதுங்க? 25 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்போவுமே இது அந்த பொருள் வாங்கினா அதை சொல்லுவாங்க, இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது சார், ஃப்ரீ இன்சூரன்ஸு, 3 வருஷத்துக்கு என்ன இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 5 வருஷத்துக்கு வாரண்டி, 5 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆக்கா சூப்பர்ரா, உக்காண்டாப்ல அற்றமை நாயகன். நான் சொல்கிறாரு 6 மாதம் உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சொன்னாருங்க. அண்ணா வந்த பொழுது அவரை போட்டு இவங்க இதே மாதிரி பத்திரிகைலாம் போய் நிற்கிறப்போ, ஏங்க இப்போ தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த பீரியடை கொடுங்க, ஒரு 6 மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போன்னே அப்படின்னாரு. இத்தனைக்கும் அண்ணா இவரை மாதிரி தான் தேர்தலில் இது காமராஜர் தோற்று போனார். அவர் முதல்வர் வேட்பாளர் கிடையாது, பக்தவச்சலம் தலைமையாக தோத்துட்டார். ஆனால் அந்த ஒரு நாகரிகம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் 6 நாள் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே வந்துட்டு இந்த வேலைக்காரி கல்யாணத்துக்கு போன முதலாளி அம்மா பார்த்துருக்கீங்களா? அந்த வீட்லேயே முதலாளி அம்மா வராங்க, அந்த வேலைக்காரங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, முதலாளி அம்மா கொடுத்துருக்கீங்க. வர்றாங்கன்னா எப்படி வருவாங்க? அந்த 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 பணியாளர்கள் அந்த வீடை அவங்க சொந்தக்காரங்களே முதலாளி அம்மா வந்துக்கிறாங்க அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அதான் நான் மட்டும் இல்லை வச்சுக்கோ, உனக்கு இந்த மாதிரி வந்துருக்குமா கல்யாணம் பண்ணுறேன், கல்யாணம் அன்றைக்கி மட்டும் நான் 2 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும், நடத்துவியா அப்படி இப்படின்னா? அதுவா பண்பாடு? இல்லை. நாங்கள் வந்து உங்களுக்கு 108 வரவில்லை, சபாநாயகர் இதில் அவர் பேசுகிறார், 108 வரவில்லை, நான் வந்து எங்கள் இதுலேருந்து தான் வந்து கொடுத்தாங்க, போனால் போதுன்னு, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும்ட்டு கொடுத்தாங்களாம். கடன் வாங்கி ஆட்சி நடத்துகிறீங்க? கடன் வாங்கி தான் நடத்துவாங்க. உங்கள் தாத்தா நடத்தல, 2006 சொந்தமாக நடத்தினார். அப்போ ஆனால் அதை ஒரு பெருமையாக பேசுகிறாங்க சார். அவர் 96 எம்எல்ஏ வச்சு அவர் எப்படி இந்த பிரச்சனைலாம் வராமல் ஆட்சி 96 எம்எல்ஏ வச்சே கடன் வாங்கி எப்படி நடத்தினார்? 108 எம்எல்ஏ வச்சுட்டு கடன் வாங்கி நடத்துகிறீர்கள். என்னப்பா, என்ன பேச வர்றீங்க, என்ன சொல்ல வர்றீங்க? அது வேறு நேற்று பெருமையாக இந்த தாவேக்காவினருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பல விஷயங்கள் இவர்களுடைய அந்த அந்த ஒரு வார்த்தைகளை விளையாடுறது அவங்களுக்கு தெரியாது. புதுசாக வந்திருக்காங்க. இன்னொன்று இவர்களுடைய இதை கற்றுக்கிறதுக்கு தனி டாக்டரேட்டே வாங்கணும். அதில் இவங்க கட்சியில் இருந்திருக்கணும், இந்த அரசியலோட ட்ராவல் பண்ணியிருக்கணும், எல்லாம் இருக்கணும். இப்போ எங்களை மாதிரி ஆளுலாம் தெரியும், நீங்கள் வார்த்தை எப்படி விளையாடுவீங்க, எப்படி திருப்பி விடுவீங்க எல்லா கதையும். இப்போ என்ன அது 2000 இவர் சொல்கிறாரு, நீ வந்து ஒரு 34% தான் வாக்கு வாங்கியிருக்கிறாய், 66%. அது எடப்பாடி சொன்ன பிறகு இவரும் மறுபடியும் சொல்கிறார், 66% உங்களுக்கு எதிராக தான் வாக்கு போட்டிருக்காங்க. அவர் எங்களையாவது 66%, நீ 24 தான் வாங்கியிருக்க, நான் 34 வாங்கியிருக்கேன், உனக்கு எனக்குமே 10% வித்தியாசம் இருக்குது, ஒன்றை தான் புறக்கணிச்சிருக்காங்க அதிகமானா. அதைத்தான் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதனால்தான் நாங்கள் ஆட்சிக்கு உரிமை கோரவில்லை, நாங்கள் முடியாது என்று ஒப்புக்கொண்டு தான் ஆட்சிக்கு உரிமை கோரவில்லை. ஆனால் நீங்கள் ஆளுநர் மாளிகை படியேறி ஆட்சிக்காக பதவி சுகத்துக்காக படியேறது எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வார்த்தையா? நீங்கள் முயற்சி பண்ணது தெரியாதான்னு அடிக்கணும். உங்களுடைய நேரடி எதிரி கூடிய கைகோர்க்க முயற்சித்தீர்களே, நள்ளிரவில் சந்தித்தீர்களே, அது தெரியாதா அப்படின்னு அடிக்கணும். சந்தித்து பேசினீர்களே, அது தெரியாதா? உங்களுடைய இளவரசரும் அங்குள்ள மன்னரும் சந்தித்தாரே, தெரியாதா அப்படின்னு அடிக்கணும். அது கூட முடியல, எதுவுமே முடியலன்னா திருமாவளவனை முதல்வராக்கி நம்ம வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்தீங்களே, தெரியாதா? அதிமுக கூட கைகோர்த்து உங்கள் எண்ணத்தில் எம்ஏ பேபியும் டி ராஜாவும் ஒரு லோடு மண் அள்ளி கொட்டினாங்களே, தெரியாதா? ராகுல் காந்தி பெரிய பள்ளம் பறித்தாரே, தெரியாதான்னு கேட்கணும். கேட்டாதான் இது வரும். இவர் சொல்கிறார்ல, புஷ்பா பாணி அரசு உங்களுக்கு சோஃபா செட்டு போகிறதுன்னு உடனே எந்திக்கணும் அவை முன்னவர். உங்கள் கூட்டணியில் இத்தனை வருடம் இருந்த திருமாவளவனை அவமானப்படுத்துகிறீர்களா? அதுதான் உங்கள் நோக்கமா? அவர் அன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்து இறங்கிடுச்சு அப்படின்ட்டாரு. ஏங்க இது கேட்கணுமா வேணாம்? அவங்க எப்படி லாக் பண்ணணும்? புஷ்பா பாணியில் சொல்கிறாரா சார்? ரைட்டு, உன்னுடனே நீ தான் சொல்கிற,
உங்கள் அப்பாரு என்ன சொல்கிறாரு? ஜனநாயகம் காக்க, ஜனாதிபதி ஆட்சி வராமல் தடுக்க எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பெருந்தன்மையுடன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றார். அப்போது இது கிடையாது, சோஃபா செட்டு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவர் போகிறதுக்கு முன்னாடி சோஃபா செட்டு போகுது. புஷ்பா பட பாணியில் புஷ்பா ஆனது சோஃபா அரசாங்கம் அப்படின்றீங்க. யார் வீட்டுக்கு போச்சு? யார் அலுவலகத்துக்கு போச்சு? திருமாவளவன் அலுவலகத்துக்கு போச்சா இல்லையா? போச்சு. அதை வச்சு தானே மீன் போட்டாங்க. ஆமாம். அப்போ எந்திரிச்சு கேட்கணுமா வேணாவா? கேட்கணும். எந்திரிச்சு கேட்கணுமா வேணாவா? இவர் சரி, இவருக்கு பிரச்சனை. யார்? விஜய்க்கு இது விஷயம் அந்த அளவுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாம தெரியும். நம்ம ஆளுகிறார 1972 செங்கோட்டை அவை முன்னவர். எந்திரிச்சு கேட்கணுமா வேணாவா? கேட்டிருக்கணும். ஏங்க நீங்கள் யாரை அவமானப்படுத்துறீங்க? எங்களை அவமானப்படுத்துறேன்னு நினச்சிட்டு உங்கள் கூட இருக்கிற உங்கள் தோழமை கட்சி தலைவர் அவமானப்படுத்துறீங்க. அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்கணும். அப்போ அவர் மாட்டுவார். இதெல்லாம் கேட்கறதில்ல. இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு விளையாடுற வேலை செய்கிறாங்க. நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிப்பாங்க சார் அவங்க. இல்லை, பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்துங்கன்னா நேற்று என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம ஃபுல்லாக பேசணும். ஆமாம். பேசி முடிச்சு பார்த்தா ஒரு ஓடிக்குது. அதை கூட ஒன்று 2 பேர் போட்டுக்கிறாங்க பெருசாகுதுன்னு. நம்ம அவங்களுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்ல வேண்டிய கருத்துக்காக தான் உட்காந்து எடுத்து பண்ணுறோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா அது அது அதுக்கான நேரம் செலவு பண்ணி தான். எப்போவுமே ஒரு விஷயம் அதுக்குன்னு தேடி போயெல்லாம் படிக்க முடியாது. அது வரும் பொழுது ஏற்றிக்கிட்டேன்னா அது மூலையில் ஒரு வாரமாக உட்காந்துருக்கும். அப்போ நம்ம என்னைக்காவது ஒரு விஷயம் வரும்பொழுது இது ஆபத்துக்கு வரும். ஆமாங்க, அப்படிலாம் முடியாதுங்க, இப்படி பண்ண முடியாதுங்க அப்படின்னு. இன்றைக்கி பாரு, நேற்று பேசின நான் அதில் அதிமுகவினர் கேட்டுச்சானான்னு தெரில. கொறடா நியமனத்தில் கவர்னர் தலையிடலாம். அது பேசணுமா? ஆமாம். போயிருக்காங்களா கவர்னர்கிட்ட? கொறடா நியமிக்க இது பண்ணுங்கன்னு. இதில் பெரும்பான்மை நாங்கள் தான், எங்கள் கட்சிக்கு தான் கொறடா கொடுக்கணும்னு இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து. ஆனால் இது இல்லை அப்படின்றது நேற்று நம்ம பேசிட்டோம். ஆமாம். இப்போ அவர்கள் என்ன எப்படி எந்த அளவுக்கு போகிறாங்க பாருங்கள். நாங்கள் 47 பேருக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சோம். இன்னைக்கு விஜயபாஸ்கர் சொல்கிறார் தாவேக்காக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு. கொடுக்காதனால இவர்களை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சபாநாயகர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சபாநாயகர் பார்ப்பார், ஐயா நிறுத்துங்கப்பா, நீ நீக்கணுன்றா, அவர் நீக்கணுன்றா, நீ தான் கொறடான்றா, நீ தான் கொறடான்ற, நீ 47 பேருக்கு அனுப்பிச்சுன்றா, அவர் 47 பேருக்கு. நான் பேசி முடிச்சு சொல்கிறேன். சபாநாயகர் பார்க்க சாந்தமாக இருக்கார். ஆமாம், அவர் அதான் சொல்ல வரேன். இந்த விஷயத்தில் இப்படி போகும். இப்போ இவர் மாவட்ட செயலாளர்களை நீக்கிட்டார். அதாவது இவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் மாவட்ட செயலர் இருந்தாங்க, எல்லாம் கட்சி பொறுப்பெல்லாம் நீக்கிட்டார். புதுசாக நியமிச்சிட்டார். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நாளைக்கு போகிறாங்க, நாங்கள் தான் கட்சின்னு. யார்கிட்ட அதிக மாவட்ட செயலர் இருக்குன்னா, புதிதாக நியமித்தவர்கள் இவர் ஆட்கள். இது கணக்கில் எடுக்கப்படுமா அல்லது ஏற்கனவே இருக்கிற கணக்கு தான் அப்படின்றது எடுக்கப்படுமா? இது ஒரு கேள்வி. புதிதாக நியமித்தவர்கள் செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு பிறகு நியமித்தவங்க நீக்கலாம் செல்லாது. இபிஎஸ் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர். அப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கினது செல்லும்னு கோர்ட்டே சொல்லிச்சுல்ல. அப்போ பொதுச் செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதை யாரும் நீங்கள் மறுக்க முடியாது. நீங்கள் எந்த கிரவுண்டில் நீங்கள் போக முடியும்னா, நாங்கள் அதிக எம்எல்ஏ வச்சுருக்கோம், 32 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க, நாங்கள் தான் கட்சி, எங்களுக்கு தான் சின்னத்தை ஒதுக்கணும், அப்படி அந்த கிரவுண்டில் தான் இனிமேல் ட்ராவல் பண்ண முடியும். நடவடிக்கையாக எடுத்தால் கூட நாங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் இல்லை. அந்த நேரத்தில் 27 பேர் போட்டிருந்தாலும் இப்போ பாருங்கள் 32 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு கொண்டு போக முடியும். அப்போது இந்த கிரவுண்டில் தான் இவங்க போக முடியுமே தவிர மற்ற வேறு எதுலேயும் போக முடியாது. இதில் தான் போடலாம். அப்படி இருந்தாலும் நேற்று ஒரு விஷயத்தை லைட்டாக குறிப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் பலரும் சொன்னாங்க, ஏங்க அதை கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கலாமே நீங்கள். தெலுங்கானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனம் நாகேந்தர், அவர் எக்ஸ் மினிஸ்டர், பிஆர்எஸ் எம்எல்ஏ, 2023 டிசம்பரில் தனம் நாகேந்தர் இவர் தெலுங்கானா சட்டப்பேரவை சபாநாயகர். இவர் கட்சி தாவிடுறாரு. இவர் உட்பட 10 பேர் காங்கிரஸ் போயிடுறாங்க. தெலுங்கானா இப்போ இந்த போனவங்களில் இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இவங்களெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடம் பிரசாத் குமார் சபாநாயகர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீக்க மாட்டேன், அவங்க தகுதி இழப்புக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, இந்த 10 பிஆர்எஸ் எம்எல்ஏக்களுக்கு தகுதி மனையில் தள்ளுபடி பண்ணுறேன். சரி,
அவர்கள் பிஆர்எஸ் கட்சியிலிருந்து முறையாக விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததற்கான நேரடி மற்றும் சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் இல்லை. அதை எதுவும் அவங்க தாக்கல் செய்யலை. யார் எதிர்த்தரப்பு. கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஏன்னா இவர்கள் காங்கிரஸ் கட்சி துண்டு அணிந்ததை மட்டுமே துண்டு போட்டிருந்தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. மட்டும் வச்சு அவங்கள காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது வெறும் மூவர்ண துணி என்று அப்படின்னு சபாநாயகர் தரப்பில் வாதம். இவர்கள் பிஆர்எஸ் எம்எல்ஏக்களாகவே சட்டப்பேரவை ஆவணங்களில் தொடர்வதால் அவர்கள் கட்சி தேவையதை நிரூபிக்க போதுமான ஆவணங்கள் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது இதில் இன்னொரு ஜோக் என்னன்னா, அவர் செகந்திராபாத்தில் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் செகந்திராபாத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்னு தோற்று போயிட்டார். இது போதாதா? ஆனாலும் சட்ட ரீதியாக சபாநாயகரே தகுதி இழப்பு குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டவர், சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காதவரே அவர் எம்எல்ஏவாக தொடர முடியும் அப்படின்னு. இப்போ இந்த விவகாரம் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது. நீதிமன்றம் வெகு 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 வேகமாக இந்த மார்ச் மாதம் நோட்டீஸை அனுப்பிச்சிருக்குது. இது பற்றி விளக்கம் கொடுங்க. அதனால் காங்கிரஸ் வேட்பாளராக அவர் தாக்கல் செய்த தேர்தல் பிரமாண பத்திரமே அவர் கட்சி மாறியதுக்கான போதுமான சான்று என்றும் சபாநாயகரின் தீர்ப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்றும் நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பில் வாதம் வச்சுருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் ஆளுங்கட்சியின் ஆதரவுடன் சபாநாயகர் தகுதி இழப்பு மனுவை தள்ளுபடி செய்ததே அவர் இன்னும் எம்எல்ஏவாக தொடர காரணம். இதை நேற்று தான் சொன்னாங்க. தலைவரை நீ நடந்துருக்குது ஏற்கனவே அப்படின்னாங்க. அப்போ ஒரு கட்சியில் 3ல் 2 பங்கு வந்தால் தான் பிளவு, இல்லாட்டி பிளவு இல்லை. ஆனால் அங்கே 10 பேர் போனது கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருந்தாங்க? அதில் 50 பேர் நம்ம மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸில், இதில் பிஆர்எஸில். அப்படி இருந்துமே வரல. அதனால் இது சபாநாயகர் அப்படி இப்படின்னு தள்ளி போடுவார், போய்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக இன்றைக்கி சிலர் லீமா ரோஸு லாட்ரி பணம் விளையாடுகிறது அப்படின்லாம் சில செய்திகள் சிலர் வச்சு சிலதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். 4000 கோடி லிக்விட் கேஷ் இருக்குது அப்படின்லாம் கூட ஒரு தகவல் இருக்குது. எல்லாம் எண்ணி பார்ப்பாங்க. அப்படியே இதில் நோட்டு மிஷினில் போட்டு எண்ணி பார்த்து 4000 கோடி லிக்விட் கேஷ். அதனால் சோஃபா செட்டில் பணம் சொன்னவன் தானே நம்ம அரசியல்வாதி. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. 2 சைடும் மோதி கொண்டிருக்கிறார்கள். நேற்று நம்ம சொன்ன விஷயத்தை பலரும் பாராட்டியிருக்கிறார்கள். ரொம்ப எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே சொல்லிட்டீங்க அப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன், இந்த விவகாரம் அவ்வளோ சீக்கிரத்தில் தீராது. இவர் என்னதான் நீக்கினாலும், கட்சியை விட்டு நீக்கினாலும் இந்த விவகாரம் அவர்கள் இழுத்து கோர்ட்டு அது இதுன்னு போய்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த கேப்பில் ஒரு 6 எம்எல்ஏ 7 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா கதை அப்படி இன்னும் தலைகீழாகிடும். அதனால் இப்போ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல்கள் எழும்ப தொடங்கியிருக்கு. போர்க்குடி உள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இறங்கிட்டாங்க. அப்போது இவ்வளோ நாளாக அவர் கூட இருந்து அவருக்கு கேடயமாக இருந்தவர்கள், சசிகலா டிடிவியை உள்ளே விடக்கூடாதுன்னு தடுத்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி விலகி வெளியில் நிற்கிறாங்க. அவங்கள திருப்பி உள்ளே கொண்டு வரணும். இப்போ எஸ்பி வேலுமணி இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சசிகலாவும் டிடிவி அவர்களையும் உள்ளே வரணும். சசிகலா இந்த 2016க்கு பிறகு கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளில் அவர் பல விஷயங்களை உணர்ந்திருப்பார். இன்னொன்று, சசிகலா உள்ளே வந்தால் பழைய அதிகாரத்தோடு உள்ளே எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது. இவர்கள் நீங்கள் வேணாங்க, எங்களுக்கு இவங்க வந்தால் கூட போதும் அப்படின்ற முடிவுக்கு இவர்கள் அதை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் என்றால் இந்த பிரச்சனை ஏதோ நேற்று இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்லை. இது கடந்த 3-4 ஆண்டுகளாக இவர்களுக்குள்ள தொடர்ந்து பல முறை நடந்ததுடைய விளைவுன்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஒன்று. அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னன்னா, யாராக இருந்தாலும் நீக்கிக்கிட்டே இருக்காரு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். 2வது, புதுசாக யாரையும் சேர்க்க மாட்டாரு. யாராவது மன்னிப்பு கேட்டு வந்தால் சேர்க்கணும் அப்படின்றது. இதை நம்ம 2-3 தடவை சுட்டி காட்டியிருக்கோம். ஆரம்பத்துலேருந்து நான் சுட்டி காமிச்சேன். சசிகலா அவர்கள் கூட 2 எடுத்துக்காட்டு சொன்னாங்க. அதுக்கு சில பேரை நம்ம எதிரியை பக்கத்தில் வச்சுட்டு காலி பண்ணணும். அது கலைஞர் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ஆரம்பிரப்பன் கதையை நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், சொன்னீங்க. எஸ்டி சோமசுந்தரம் சொல்லியிருக்கேன். ஆமாம், சொன்னீங்க. சைதை துரைசாமிலேருந்து பலரும், இவர் நம்ம ராஜகண்ணப்பன்லேருந்து கேகேஎஸ்லேருந்து பலரும், கலைஞருக்கு லட்சியத்திமுக டி ராஜேந்திர மேட்டர் முதற்கொண்டு சொல்லியிருக்கேன். ஆனால் இதே தான் இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க. சசிகலா ஆரம்பிரப்பன் கதை சொல்கிறாங்க, எஸ்டி சோமசுந்தரம் கதை சொல்கிறாங்க. எஸ்டி சோமசுந்தரம்லாம் எம்ஜிஆர் எதிர்த்து அப்படியே அரசியல் பண்ணார். அவ்வளோ அரசியல், அவ்வளோ பெரிய அரசியல். ஆனால் அவர் மீண்டும் அதிமுகக்குள்ளே இணைக்கப்பட்டார், அமைச்சராக தொடர்ந்தார்.
அந்த மாதிரி இது. ஏன்னா அவங்களாம் அந்த டெல்டாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங். அது ரெண்டு சொல்லும் போதும் என்னோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்ட்டு அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க அதில். ஆமாம், புத்திசாலித்தனமான முடிவு. அக்கா சேர்த்துக்கலாங்க்கா, வெளியேறிக்கிறத விட உள்ளே இழுத்து விட்டோம் வச்சுக்கா, அவள் உள்ளே வச்சு செஞ்சு விட்டுடலாம், ஆஃப் பண்ணிடலாங்க அதுவும் சொல்லியிருப்பாங்க. அந்த வேலைலாம் அது எப்போவுமே ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு பர்சனலாக சில யோசனைகள், சில ஸ்பீடு பிரேக்கர் தேவைப்பட்டுச்சு. யாரையாவது கோபமாக ஹேண்டில் பண்ணும்போது அக்கா நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் போங்கக்கா, நீங்கள் இது பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை முடிக்கிறது. இந்த பட்டியல், வேட்பாளர் பட்டியல்லாம் ஓபிஎஸ் இவங்க மாதிரி ஆட்களை பயன்படுத்துவாங்க, அதை முறைப்படுத்தி கொண்டு போகிறது. இந்த இடையில் இந்த கேப் ஒர்க்கு வந்து சசிகலா பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன பிரச்சனை, சசிகலாவை வெளியேற்றினாங்க, மறுபடியும் சசிகலா உள்ளே கொண்டு வரணும்னு இந்த டீம் விரும்புது. அப்போது இவர்களை தக்க வைக்காமல் போனது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தவறா, அல்லது தோல்வியினால் இவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போடுறாங்களா? இது $2 மில்லியன் கேள்வி. ஆனால் இன்டர்லிங்க் ஆகுது ரெண்டும். அதான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றது, அவர் கடுமையான உழைப்பாளி எடப்பாடி பழனிசாமி, அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. அதிமுக தான் அவர் பாடுபட்டார். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி துரோகி வேலையை பார்த்தாரு இல்லையே, அவர் அதிமுக தான் பாடுபட்டார். ஆனால் அவர் நடைமுறையில் அவர் கொண்டு போனதில் சிக்கல், அதையும் தாண்டி பல்வேறு புறச்சூழ்நிலையினால அதிமுக என்ற தோல்வியை தழுவி இருக்குது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதமாக வைக்கப்படும். இந்த தரப்பில் என்ன சொல்லுவாங்க, அதையும் தாண்டி புறச்சூழ்நிலையினால் தோல்வின்னு வந்ததில்லை, நீ உங்கள் உழைப்பை மதிக்கிறேன், எல்லாம் ஓகே, இந்த புறச்சூழ்நிலையை மாத்திரம் தான் ஒரு தலைவன். ஆமாம். அப்போ தாவேகா நம்மை நாடி வரும் பொழுது அதை அழகாக கையில் எடுத்து அந்த வாய்ப்பை ஏன் விட்டீங்க? அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இப்போ நல்லது பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் விட்டோமே, அது எங்களுடைய பைத்தியக்காரத்தனமா? அன்றைக்கே நாங்கள் கொஞ்சம் உறுதியாக போர்க்கொடி தூக்கியிருந்தா ஒருவேளை நீங்கள் அதிமுக ஆட்சி கட்டு இல்லாமல் இருந்திருக்கோம் அப்படின்றது இவர்கள் தரப்பு இது. அப்போ இவர்களும் அதிமுகவுடைய ஒரு நலனை விரும்புகிறார்கள். இப்போ இங்கே எப்படி இந்த சைடில் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி தரப்பில் பதவிக்காக ஆசைப்பட்டு ஓடுகிறார்கள். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களாவது பதவிக்கு ஆசைப்பட்டு ஓடுறேன்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பதவிக்காக எதிரியோடைய கை கொடுத்து துணிந்தீர்களே. அதையும் எப்படி சொல்கிறாங்கன்னா, மேலிடத்தில் பேசி டெல்லியில் பேசிட்டேன், இந்த மாதிரி திமுக வந்து ஆதரிக்கிறாங்க நம்மளை, அவங்க வந்து ஆட்சிக்குள்ளே பங்கு கேட்கல, வெளிலேருந்து ஆதரிக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 47 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினதா சிவி சண்முகம் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. சட்டமன்ற தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தோம், கொறடாவாக விஜயபாஸ்கர் அவரை தேர்ந்தெடுத்தோம். அப்படி சட்டமன்ற தலைவராக அவரை தேர்ந்தெடுத்து கொறடாவாக விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுத்திருந்தால் இன்றைக்கி கொறடாவாக விஜயபாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும். ஏன்னா விஜயபாஸ்கர் தேர்வை ரத்து பண்ணிவிட்டு நான் வந்து புதுசாக இவரை நியமிக்கிறேன்னு இவர் எதுவும் மாற்ற முடியாது. இல்லை சார், அதாவது அந்த 47 பேர் கையெழுத்து போட்டது இதுக்காகன்னு சொல்கிறாங்க. இந்த கொறடாவா டெக்னிக்கலாக 8ஆம் தேதி இவங்க தலைமையில் ஒரு கூட்டம் நடந்ததில் அதில் முடிவெடுத்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சிவி சண்முகம் தலைமையில். இல்லை, சட்டமன்ற தலைவராக திமுக ஆதரவு கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு சட்டமன்ற தலைவராக 47 பேர் அவருக்கு கையெழுத்து போட்டு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ யாரை கொறடாவை தேர்ந்தெடுத்தாங்க? அது எதாவது சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி எதுவும் சொல்லலை. அப்புறம் எங்கேருந்து வந்தார் விஜயபாஸ்கர்? வந்திருக்கோம் 47 பேருக்கு. ஏன் நாங்கள் இவங்க சொல்கிறாங்கல்ல, சட்டமன்ற தலைவராக 47 பேருமே சைன் பண்ணது எங்கள்கிட்ட இருக்குன்றாருல்ல ஓஎஸ் மணியன். ஆமாம். அது ஏன் நாங்கள் போட்டோம், அன்றைக்கி நீ இந்த வேலை பண்ணால் அதுக்காக நாங்கள் போட்டோன்னு. அப்போ இவங்களும் அதுக்கு ஓகே, திமுக ஆதரவோட ஆட்சி அமைக்குது, இவங்களும் ஓகே. ஒரு கூட மண் அள்ளி போட்டது யார்? எம்ஏ பேபி. இந்த 4 பேர் அங்கே மாறினதுனால இவர்கள் 114 ஆயிடுச்சு, எல்லாமே கொலாப்ஸு. அப்புறம் முடிவுக்குள்ளே அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ரைட்டு, இப்போ நாங்கள் சொன்னோம்ல தாவேகா ஆதரிக்கலாம் வா, இல்லை தாவேகா எப்படி ஆதரி, காங்கிரஸ் இருக்குதாங்க, பாஜக கோச்சிக்கும், பாஜக பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம், நம்ம தாவேகா ஆதரிப்போம். இவங்க ஏன் அந்த முடிவுக்கு போகிறாங்க? ஒருவேளை இப்போ ஏடிஎம்கே இதே நிலமையிலே இருக்குது, தாவேகா இந்த நிலமையில் போய்கிட்டு இருக்குது. நாளைக்கு இப்போ திமுகலேருந்து கூட்டணி ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பீஸை பிடிங்கிறாரு ஸ்டாலின், அப்போ மறுபடியும் தேர்தல் வருது. காங்கிரஸ் தாவேகா, அதிமுக என்டிஏ, இது இவங்க இந்த கூட்டணி மறுபடியும் திரும்பி வந்துடுது இவங்கள்ட்ட திமுகட்ட. அப்போ போட்டி யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். தாவேகா கூடுதல் இடங்களை அடிச்சிடும். அப்போ ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகும், 3வது இடத்துலையும் ரொம்ப மோசமாக போகும். அதை விட இந்த ஆட்சியை பாதுகாத்து இந்த ஆட்சி கூட ட்ராவல் பண்ணுவோம். அப்போ காங்கிரஸும் அந்த ஆட்சியில் இருக்கும். காங்கிரஸ், அதிமுக, தாவேகா அசைக்க முடியாத சக்தியாக மாறிடும். யார் அங்கே அடி வாங்குவா?
திமுக அடி வாங்கும். அதுக்கு பிறகு நீ 2030களில் நெருக்கத்தில் வெளியில் வந்து கூட பண்ணு, அது வேறு விஷயம். இல்லை 2029 ஆட்சியை கழிச்சிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட தேர்தல்னு விஜய் அறிவிச்சாருன்னா கூட இருந்தும் பண்ணலாம், வெளியில் இருந்தும் பண்ணலாம். கூட இருந்து பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு கூட எதிர்கட்சியாக வெளியே வரலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. 3ஆம் இடத்தில் இருக்கிற அதிமுக 2ஆம் இடத்தை நோக்கி நகர்வது. அதே இரட்டையிலை அவர்களுக்கு நிற்கும். ஆனால் இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு நொறுங்கினாங்கன்னா இரட்டையிலை ஃப்ரீஸ் பண்ணப்படும். அப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். சரி ரைட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறதான் கரெக்டு. அதிமுக வந்து 2 பேரையும் எதிர்த்து தான் மக்கள் நமக்கு வாக்களித்தாங்க, அதனால் நம்ம வந்து இப்படியே தனியாக இயங்கணும்னா எந்த தூரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த கேப்பில் ஒரு குறைந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே அண்ணாமலை உள்ளே இறக்குவாங்க பிஜேபி. அண்ணாமலை உள்ளே இறங்குனா இன்னும் பிரியும். இந்த ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் அது, கேஜிஎஃப் யாஷ் மாதிரி. அண்ணாமலை உள்ளே இறங்குனா உள்ள பெரிய டக்கஃபார் வரும். அப்போ அண்ணாமலை விஜய் நம்மளாம் பின்னாடி போயிடுவாப்புல, உதயநிதிலாம். அப்போது அந்த இது இப்போ ஏடிஎம்கே தாவேகா கூட கூட்டணியில் இருக்குன்னா அண்ணாமலை தாவேகா அந்த மாதிரி பாஜக அப்படின்ற மாதிரி இறங்கணும். இப்போ அண்ணாமலையோட ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டால் அண்ணாமலை மீண்டும் கையில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலாம் இருக்குது. அதிமுக தனியாக நிற்கிது, அண்ணாமலையை வேகமாக இறக்குறாங்க, அதிமுகவும் திட்ட விட்றாங்க, திமுகவும் திட்ட விட்றாங்க, தாவேகவும் திட்ட விட்றாங்க. அப்படின்னா இந்த டேமேஜ் பெரிய டேமேஜாக இருக்கும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக பார்த்தீங்களா நமக்கு துரோகம் பண்ணிடுச்சு, 27 தொகுதிகள் கொடுத்தாங்க, ஒன்று கூட நமக்கு ஜெயிக்கிற மாதிரி கொடுக்கல, அதுலேயும் இவ்வளோ வன்மத்தை வச்சு தான் இப்படி தான் கொடுத்தாங்க, 5 தனி தொகுதிகள் கொடுத்தாங்க, எங்கே இருந்து நம்ம ஆளை நிறுத்த முடியும், ரொம்ப தொகுதிகள் அமைச்சர்களுக்கு எதிராக. அதனால் இது காரணம் அவர் தான். இவங்களும் சேர்ந்துக்குவாங்க, இந்த சைடு வந்துடுவாங்க, எடப்பாடி தான் கொடுக்க சொன்னாங்க. ஆமாம். அப்போது அந்த கோபம் பிஜேபிக்கு இருக்கிறது. இதே அண்ணாமலை பயன்படுத்த பார்ப்பார். பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, அதான் நமக்கு அதிமுகவும் காலி பண்ணணும் அப்படின்னா அவர் எனக்கு கரெக்டாக இது கொடுங்க, நான் இறங்குறேன் அடிக்கிறேன். அப்போ இவர்கள் எல்லோரும் ஒன்றா ஆவாங்க. ஒருவேளை அந்த அங்கே என்ன தான் தாவேகா கூட்டணி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் விலைக்கு வந்தால் என்டிஏ கூட கூட்டணி மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணுவாங்க. இன்றைக்கி தாவேகாவுடைய உதவி இல்லாமல், என்டிஏ பாஜகவோட உதவி இல்லாமல் தாவேகா கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. மேலிடமாக பார்த்தா நல்லா தெரியும் எதா அப்படி இப்படின்னு. அவர் ஒரு மாதிரி பேலன்ஸில் போயின்னுக்கிறார். ஒத்த வீல் 2 சைடு தாங்கி பிடிச்சி போகிற மாதிரி போயின்னுக்கிறாரு. இவங்களும் உருவுனா உருவிடுவாங்க. நாளைக்கே என்டிஏல ஒரு மாதிரி முடிவெடுத்து உருவுனாலும் உருவிடுவாங்க. ஆனால் மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது. நீங்கள் எப்போ அவரை கவுத்தாலும் மறுபடியும் பெருசாக தான் வருவார். அப்போ இதெல்லாம் உணர்ந்தனால தான் பிஜேபி டச் பண்ணாமல் இருக்காங்க. எடப்பாடி இல்லாத அதிமுக பிஜேபியோட கணக்கு, எடப்பாடி இல்லாத அதிமுக தாவேகாவுக்கு கொடுப்போம். அப்போ திமுக இல்லாத ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அதே சமயத்தில் அதிமுக வைத்து காங்கிரஸை வெளியே தள்ளுறதுக்கு என்னவோ அதை பண்ணுவோம். அப்போ அதிமுக தாவேகா இந்த இது இருக்கட்டும், காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போட்டோம். இந்த ஐடியாலாம் அவங்களுடைய இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பிளான் ஏ பி சின்னுலாம் இருக்கும். அதை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருக்கும் எதிரி ஆகிட்டார் எடப்பாடி. சசிகலா அந்த நேரம் பார்த்து அடிக்கிறாங்க. ஆமாம், அடிக்கிறாங்களா? டிடிவி என்ன தான் ஃப்ரெண்டாக இப்போ நான் நெருக்கம் காமிச்சினாலும் கட்சிக்குள்ளே டிடிவியை கொண்டு வரணும்னு அவரை பிட்ட போட்டாங்களா? இப்போ அவர் வந்து கட்சியை இப்போ அவர் கையில் ரொம்ப இடங்களில் கலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கலைச்சிட்டாங்க, இன்னொரு மாவட்டம் கலைச்சிட்டாங்க, கூட இருக்கிற ஒரே மலையும் போயிட்டான். இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் அவர் தடுமாறிட்டுருக்கார். அதிமுகக்குள்ளே வந்தால் ஏதாவது பவரை கையில் எடுக்க முடியுமான்னு அவர் பார்ப்பார். அதிமுகக்குள்ளே சசிகலாவையும் டிடிவியும் கொண்டு வந்தால் சில விஷயங்களில் பிஜேபி ஹெல்ப் பண்ணும். அதிமுக பவர் ஆகுதுன்ற ஒரு தோற்றத்தை காமிப்பாங்க. சொல்ல முடியாது, ஓபிஎஸ்ஸே வேலைக்கு நான் வரேன்னா கூட ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்றவாங்க. வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவங்களும் சொன்னாங்க, பிரிஞ்சு போனதெல்லாம் திருப்பி ஒன்றிணைக்கிறது தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள்ள. அந்த அனுபவம் தான் மிஸ் ஆகுதா சார் இது அதிமுகவை பொறுத்தவரை? எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு, யாரையும் உள்ளே சேர்க்கல. இந்த மனுஷங்கிற வரைக்கும் நமக்கு தொல்லை. எல்லாம் வெளில இருந்து பார்த்துன்னு கல் வச்சுக்கின்னு அட்டா உள்ளே விட மாட்டேங்கிற. நான் என்னையா பண்ணேன், இந்த கட்சியில் தானே இருந்தேன், வெளியே அமிச்சிட்டா நேற்று வந்துட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே இது
38 வருஷமாக அம்மா கூட இருந்தேன், எல்லாம் இருந்தேன், நீலாம் பயந்து போயிருந்தேன், உன்னை சிஎம் ஆகிட்டு போனால் என்னையே வெளியே அமிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு. எங்கள் சித்தியை அமிச்சிட்டேன், நான் எப்படி இருந்தேன், இப்படியே ஒவ்வொருத்தரும் கல் வச்சுன்னுக்கிறாங்க. கூட இருக்கிற கும்பலும் எதிரில் வந்தோடனே இப்போ எல்லாம் சேர்ந்து கல் எங்கே எறிகிறாங்க, எடப்பாடி. பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? பாஜகவுக்கு பல விஷயங்களை இவங்க ஒத்து போவாங்க, எடப்பாடி தான் தடை 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 அதை உடை. அப்போ அதனால் எல்லா பக்கமும் இன்னைக்கு எதிரிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார் எடப்பாடி அவர். அப்போ அவர் தட்டுற வேலையை எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் மீதி எம்எல்ஏக்களை இந்த சைடு தள்ள முடியுமான்ற வேலைகளும் நடக்கும். இல்லை லீமா ரோஸ் நடுவில் பூந்து விளையாடினுக்கிறாங்க. சின்னஞ்சீரு பெண்ணே. அவங்க அந்த வாக்கெடுப்புக்கு முதல் நாள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போனாங்க, நாளைக்கு வாக்கெடுப்பு இருக்குது, நீங்கள் யார் பக்கம் போகிறீங்கன்ட்டு பாருங்கள், சஸ்பென்ஸ் இருக்குது, இது சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு ஏதோ சம்திங் சொல்லிட்டு போனாங்க. அதனால் சின்னஞ்சீரு பெண்ணே என் தன் சீனா கற்கண்டே அப்படின்னு அப்படியே போயின்னுக்கிறாங்க, இப்படின்னு. அது தனியாக ஒரு இது போய்கிட்டு இருக்குது. அப்போ ஏடிஎம்கே யார் கையில் போக போகுது, என்ன ஆக போகுதுன்றது இப்போ இந்த சைடு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாம் தான் அப்படி தான் விளையாடுது அப்படின்னு. அதனால் எதையும் நீங்கள் இல்லை ஆமான்னா தள்ள முடியாது, சொல்ல முடியாது. இப்போ சசிகலா அவர்கள் டிடி அவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா கண்ட்ரோல் வந்து அவங்ககிட்ட தானே போகும். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க? இப்படி ஒரு ஆணித்தனமான ஒரு இது இருக்கும்போது, ஏன்னா அவங்க கொடுத்துக்கிட்டு போகிறாங்க. எஸ்பி வேலுமணி பொதுச் செயலாளர் ஆகிறாங்க, சசிகலாவை அவைத்துக்கு கௌரவ தலைவர் மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு இல்லை, அவங்க அப்படி விடுவாங்களான்னு கேட்குறேன். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் சசிகலா தான் பொதுச் செயலர்னு அவங்க தான் வராங்க. அதுக்கப்புறம் 2-3 நடக்கும். எப்பா பொதுச் செயலாளர் இருந்துட்டு போகிறோம்பா, வேறு எதுவும் தலையிட மாட்டேன்பா அப்படின்னா பொதுச் செயலாளர் பவர் வந்து வேறு. இப்போ சொல்கிறாங்கல்ல, ஒற்றை தலைமை கொண்டு வர கஷ்டப்பட்டோம், ஏன் அதுன்னு நாங்கள் இப்போ வந்து ரொம்ப இது பண்ணுறோம், அதான் காரணம். அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்றம் யார்கிட்ட போகும்னு தெரியாது. இந்த டீம் வந்து அவங்களுக்குள்ளே ஒருத்தர் பொதுச் செயலாளருக்கு தான் பார்க்கும். அன்புமணி, இது எஸ்பி வேலுமணி, இதெல்லாம் மறுபடியும் சசிகலா உள்ளே கொண்டு வர கோரிக்கை வந்து எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு. பேட்டா எல்லாம் கல்லுக்கிறவங்க அப்படிக்கா வாப்பா, எல்லாம் அடிக்கலாம் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு. ஒன்றையும் வெளியேற்றிட்டாங்களா? ஒன்றையும் வெளியேற்றிட்டாங்க, நீ தானே வெளியேற்றின, இப்போ என்னையும் வெளியேற்றிட்டாங்களே, வா எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு. யார் காரணம்? அவர் தான் காரணம் அப்படின்னு. அதுக்கு தான். ஆனால் எடப்பாடி இல்லை உள்ளே வர்றாங்க சசிகலா அப்படின்னா துணை பொதுச் செயலாளர் இல்லை வேறு ஏதாவது கௌரவமாக ஏதாவது தவிர பொதுச் செயலாளர்ன்ற போஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அது கஷ்டப்பட்டு வாங்குறது. இல்லை மொத்தமாக இவங்க எல்லாத்தையும் சசிகலா வாங்கியிருக்காங்கன்னா அது அப்புறம் கதை. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா சிவி சண்முகமும் சரி, இவர் இந்த சி விஜயபாஸ்கரும் சரி நல்ல கான்டாக்டில் இருக்காங்க. அவங்களாம் சசிகலா கூடலாம் அவ்வளோ மரியாதை அவங்களுக்கு, அந்த காலத்துலேருந்தே அந்த மரியாதை. அதை அவர் எடப்பாடிக்கும் தெரியும், அது ஒரு இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஏடிஎம்குள்ளே போய்கிட்டு இருக்குது. இந்த குழப்பங்கள் அவ்வளோ சீக்கிரம் தீராது. எடப்பாடி தான் ஜெயிப்பார் அப்படின்னும் சொல்ல முடியாது, இந்த டீம் தான் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் சசிகலா சொல்கிற மாதிரி பகையை மறந்து எல்லோரும் ஒன்றாகிட்டு அப்படின்னா அவர் அந்த பிடிவாதத்தை விடணும், தாவேக்காக நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கி நகரணும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. இது ஒரு எண்டில் போய் நின்றுட்டாங்க 2 பேரும். அதனால் அது என்ன ஆக போகுதுன்றது தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. சரி, இவங்களாம் உள்ளே வராங்க, சசிகலா அவர்கள், டிடி அவர்கள், ஒரு வேலை ஓபிஎஸ் அவர்களும் உள்ளே வராங்கன்னு வச்சுப்போம். இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியில் இருப்பாரா இல்லை அவங்கள தூக்கிடுவாங்களா? ஏங்க இவங்கெல்லாம் வந்து அவர் எப்படிங்க இருப்பார்? இல்லை, சசிகலா அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுலாம் சொல்கிறேன் நான். மரபெல்லாம் ஒற்றுமையெல்லாம் இங்கே தான், அங்கே கிடையாது. பேட்டா என்ன எவ்வளோ வருஷம் நீ காய்ச்சினா அப்படின்ற மாதிரி தான் போகும். சரி, ஒருவேளை இவங்கெல்லாம் ஒன்றிணைக்கிறாங்க அப்படின்ற போது அதிமுக மறுபடியும் வலுப்பெறும், மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரும் சக்தியாக அதிமுக மாறும். அவரவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்து. விஜய் வந்து வலுவாக ஃபார்ம் ஆகிட்டு வந்து இந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிட்டாருன்னா நீங்கள் கனவுல கூட காண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், திரும்ப ஒன்று சொல்கிறேன், 2வது இடத்துக்கு யாருன்றதை பற்றி தான் திமுக அதிமுகவுக்கு போட்டி. முதல் இடத்துக்கு இல்லை, முதல் இடம் தாவேகா தானே. முதல் இடம் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு தாவேகா தான். நான் இவ்வளோ நாளாக பார்த்த பார்வைக்கும் இப்போ மக்கள் கொடுத்த வாக்கு, தனி கட்சிக்கு 34% கொடுக்குறாங்க 3 வருஷத்தில். இது வந்து கொடூரமான ஒரு ஆட்சி நடத்தினாருன்னா கண்டமாயிடுவார். அதாவது தாந்தோண்டித்தனமான ஆட்சின்னு சொல்லுவாங்க. போலீஸ் கண்டபடி ஆடும், கைது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. 91-96 இருந்ததில்ல ரவுடிசம், யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க, அதிகாரிகள் கை ஓங்கும். பாதி அளவுக்கு எடுத்துன்னா இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டு நடந்தில்ல, இந்த மாதிரி சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, விலைவாசி உயர்ப்பு, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது, இப்படிலாம் நடந்தால் ஜனங்க வெறுத்துருவாங்க. அப்போ திடீர்னு டிஎம்கே ஐடியம் கூட ஃபார்ம் ஆகி இவங்களுக்கு எதிராக போயிடும். எது வேணால் நடக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது
யார் அந்த டைமில் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. இவர் அதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு அப்படியே இப்போ எம்ஜிஆர் 77 to 80 கொண்டு போனார்ல கவர்மெண்ட்டு, அந்த மாதிரிலாம் ஒரு பொறுமையாக ஒரு இதுவாக கொண்டு போனாருன்னா, மத்திய அரசோடையும் கொஞ்சம் ஓரளவுக்கு இணக்கமாக கொண்டு போய் நிதி வாங்குறது இதெல்லாம் பண்ணாருன்னா நல்லா போகும். இங்கே என்ன சாபக்கேடு, சும்மானா சனாதனம், தமிழை காக்கிறோம், தமிழே இல்லையா? அவங்க அறிக்கையில் என்ன இருக்குது, பார்க்குறாங்கோ இவர் ஓட, விஜய் ஓட காரம், விஜய் உடைய கார் தானது, விஜயின் வாகனம், விஜயின் கார், அப்படியே தான் போடு, விஜய் ஓட காரு பார்க்குறாங்க. இதெல்லாம் யார் எழுதுறாங்கன்றீங்க? இவர் நம்ம திமுக தலைவருடைய அறிக்கை. தமாசா இருக்குது அவர் அறிக்கையை பார்த்தா, பாதி ஆங்கிலம் கலந்து. அப்போ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஐயோ தமிழ், ஐயோ சனாதனத்தை விடவே மாட்டோம், அங்கே ஒருத்தர் எதிரில் இருந்துன்னு நாங்களும் தான் விட மாட்டோம். என்னையா இதுன்னா ஏதாவது இதுவா, யானையா புலியா, விட மாட்டோம் அது பண்ணோன்னு. அது வாட்டில் மக்களுடைய நம்பிக்கை அவன் பண்ணுறான், ஏற்றுக்கிறான் போகலாம். இப்போ அங்கே அதனால ஏதாவது பாதிப்பு வருதா? இங்கே முன்ன மாதிரி ஒரு 50களில் 60களில் இருந்த மாதிரி ஜாதிய இது பெரிய அளவில் இங்கே இருக்கா? தீண்டாமை இல்லை, இந்த ஆணவ படுகொலை இதெல்லாம் நடக்குது, அதுக்கு எதிராக தனி சட்டம் இதெல்லாம் கொண்டு வரது தான் தீர்வு. மற்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி இடஒதுக்கீடுலேருந்து பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன ஐயோ விட மாட்டேன், என்ன விட மாட்டேன் தெரியுதா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு வளர்ச்சி, அறிவியல் பூர்வமான வளர்ச்சி, மாநில வளர்ச்சி, இளைஞருடைய வாழ்க்கை இதெல்லாம் நோக்கி கவர்மெண்ட் நகர்ந்துச்சுன்னா நீங்கள் அசைக்கவே முடியாது கவர்மெண்ட்டை. அதனால் விஜய்க்கு முன்னாடி இப்போ என்ன சவால் இருக்குன்னா, முதல்ல அவர் அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு வந்தேன். பாசிட்டிவ் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் முன்னாடி இருக்க சவால் என்னென்னா, இவர்கள் பேசுவதற்கெல்லாம் காது கொடுக்கக்கூடாது. மறுபடியும் சொல்லவா, இவர்களை அலட்சியப்படுத்துவதில் ஜெயலலிதா போல் இருக்க வேண்டும். கண்டுவே மாட்டாங்க. கத்திட்டு நல்லா கத்துறிய, இன்னும் கொஞ்சம் நல்லா கற்று பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எப்போவாவது அறிக்கை வரும். ரெண்டாவது, இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் இருக்காங்களா, அவங்கள வச்சு அடிக்க விடுவாங்க. ஜெயலலிதா அது எப்போவாவது வரும். கலைஞருக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க, சில்லுண்டி அல்லுண்டிக்கெலாம் பதில் சொல்ல மாட்டாங்க. 3வது, சட்டசபையில் ஸ்ட்ராங்காக பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்மளாலாம் நல்லா தம்கார் ரோட்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரணும். யார செங்கோட்டையன் நான் தலைவரை 72ன்ற பழைய கதையை அவர் பேசின, அவர் எழுதி கொடுத்து வந்து படிச்சுன்னுக்கிறாரு. நீ எஞ்சி பேசணுமா வேணாவா? பட்டாரம் அடிக்கணும்ல. 2006 உங்கள் ஆள் என்ன பண்ணார், உங்கள் தாத்தா இங்கே காங்கிரஸில் மட்டும் நல்ல பதவியில் கேட்டு உக்காந்துக்கினாரு. இங்கே அப்படியே அவங்களெல்லாம் ஏமாற்றி தலையில் மஞ்சள் தடவி தனியாக முதலமைச்சராக இருந்தார்ல, அதை சாமர்த்தியன்றீங்களா? நாங்கள் ஏமாற்றுத்தனம்னு சொல்கிறோம். பேசணுமா வேணாவா? எப்பா என்னப்பா சோபா செட்டுன்ற பன்னி அரசு என்ன இது, நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது என்ன இது அப்படின்னு கேட்கணும். நீங்கள் உங்கள் கூட்டணியில் உங்கள் அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டுமே முரண் இருக்குது. கூட இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த மாதிரி பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கணும். அடிக்கணும், அஃபென்ஸ் எடுக்கணும். செஸ் விளாட்றீங்கல்ல, டிஃபென்ஸ் விளாட்னா அஃபென்ஸ் ஆடுறவன் ஆடிக்கினே இருப்பான், அஃபென்ஸ் ஆடிக்கினே இருப்பான். நீங்கள் உட்காந்துட்டு ராஜா வந்துச்சா, ஐயோ ராணி உள்ளே வந்துச்சா தடுக்கணும், குதிரை இந்த சைடு போகிறதா குதிரைக்கு தடுக்கணும், அதுக்குள்ளே ராணி இந்த சைடில் 2 தட்டம், ஐயோ எது தட்டுமா அப்புறம் இதாகும், டப்புன்னு பார்த்தா அவர் யானை அப்படி வரும், ஐயோ அமைச்சர் மந்திரி கொண்டு வந்து வைப்பாங்க. என்னடா இது, இப்படியே கூடாது. இங்கே தட்டுன்னு யோசிச்சுக்கினே தடுத்துட்டு அடுத்து வந்து உள்ளே பூந்துடணுண்டான்ட்டு பட்டார் நாங்கள் உள்ளே பூந்துடணும். அப்புறம் அவன் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஆகிடுவான். அப்புறம் வேலை காமிக்கணும் பட்டார் விட. இங்கே அதை கவனிச்சுட்டு போய் இங்கே ராணி தட்டிடணும். அவன் இன்னும் மனசு ஒடிஞ்சு போயிடுவான், ஐயோ ராணி போச்சுடா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே மந்திரியை ஒரு சிப்பாயை வச்சு காலி பண்ணணும். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அஃபென்ஸு, அப்புறம் அவன் டிஃபென்ஸ் மோடு போயிடுவான். ஆமாம், இந்த வேலையை தான் கவர்மெண்ட்டும் பண்ணணும். அப்போ இந்த வேலையை பண்ணணும்னா அதற்கு நீங்கள் சரியான ஆளை போட்டு சரியான இது பண்ணணும். இப்போ அவர்களை வேலை செய்ய விட்றோன்னு சொல்கிறீங்க, 6 மாதம்ன்றீங்க, வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்களே. எது பண்ணாலும் விமர்சனம் புலம்பல் அதுவும் இதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த கவர்மெண்ட் இப்போ 2500 ரூபா கொடுக்குறது சம்மந்தமாக இன்றைக்கி நிதி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. ஆமாம், ஒருவேளை அந்த 2500 ரூபா கொடுக்கணும்னு முடிவெடுத்தாங்கன்னா பெண்கள் மத்தியில் ஒரு வேலை வேணும்னு வரல. ஒருவேளை கொடுக்க முடியல, 1500 ரூபா தான் இப்போ தர முடியும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 1000 ரூபா கொடுக்குறதுனால இவர் சொன்னால் கேட்டுக்குவாங்க. லைட்டாக சரி விடு என்ன பண்ணுறது, நிதி நிலைமை அதெல்லாம் தூக்கி அடிக்கணுங்க. நிதி நிலைமை மோசம்னு அடிக்கணும். இப்போ அவங்க எப்படி சாமர்த்தியமாக சொல்கிறாங்க, நிதி நிலைமை மோசம் தெரியும்ல, அப்புறம் ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அது வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நீ என்ன பண்ண, நீ தான் நிறைவேற்றினியா, வாக்குறுதியை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு கேட்கணும். இந்த கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு சரியான அறிக்கையை இந்த மாதிரி அறிக்கை எழுதுகிற ஆட்கள் அதெல்லாம் பண்ணணும். பார்க்குறாங்கோ கேட்குறாங்கலாம் அறிக்கை எழுதுறாங்கல்ல, நல்ல ஆளை வச்சு எழுது, அடி நிமித்து. நல்ல ஆள் ஒருத்தர் வந்தார் மருது அழகுராஜ், அவரையும் தொத்தி விட்டீங்க. அதனால்
இந்த வேலைலாம் அடிக்கிறது மாதிரி பாயிண்ட் எடுத்து அடிக்கிற மாதிரி வேலையும் பண்ணணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒர்க்கு கொண்டு போகணும், நல்ல அதிகாரிகளை போடணும். சரியில்லையா மாற்றுறதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதில் ஜெயலலிதா மாதிரி இருக்கணும். ஐயோ போட்டுமே, ஐயோ நம்மளுக்கு சல்யூட்லாம் வச்சார வந்து இவரை போய் மாற்றுறதானா, சல்யூட் மட்டும் இல்லை அவர் காலவாரி விட்டும் போயின்னு இருப்பார். திறமை இல்லாத அதிகாரிகளே உடனே நவுத்திடணும். இப்போ அந்த ஸ்லீப்பர் செல் அதிகாரிலாம் வருவாங்க. ஆமாம், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸ்லீப்பர் செல் அதிகாரியை கூட வரணும் கூப்பிட்டு வருவான். லாங் டைம் ஸ்லீப்பர் செல்லு, ஷார்ட் டைம் ஸ்லீப்பர் செல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் விஜய் பார்த்து கண்டுபிடிக்கும். சரி சார், இதற்கு மத்தியில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வராக்கணும்ட்டு திமுக வந்து ஒரு கோரிக்கை வச்சதாகவும் அது அதிமுக முக்கியமாக இபிஎஸ் வந்து நிராகரித்ததாகவும் சிவி சண்முகம் தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்துன்னு சொல்கிறாங்களா? ஆமாம். அதை 2 பேருமே 2 தலைமையும் மறுத்துக்கிட்டு இருக்குதா? ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதா? ஆமாம். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? ஆமாம் என்னை முதல்வராக்கணும்னு முடிவு பண்ணாங்க போல், எனக்கு கூட கேட்டுச்சு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் மறுத்துட்டாரு. அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் இருக்கு. அவர் அப்படி தான், நேற்றொரு பேர் தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாதுன்னு. அவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டருக்கு இன்னொரு கேள்வி கேட்கல. தலைவரே சோஃபா செட்டு சொன்னார உள்ள பணம் வச்சுக்கின்னு உங்களை தானே சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் கேட்கணும். எங்கே கேட்குறாங்க? வன்னி அரசு வந்து அதுக்கு கோச்சிக்கினார். எங்கள் தலைவரை முதல்வராக தடுத்தாராமே எடப்பாடி பழனிசாமி, அது பற்றி விளக்கம் வேணும். உங்கள் தலைவர் ஆஃபீஸுக்கு சோஃபா செட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாரு இப்போ சட்டசபையிலே பகிரங்கம்மா, அதுக்கு எந்திரிச்சு பதில் சொன்னீங்களா வன்னி அரசு அவர்களே? சரி, இனிமேலாவது கேட்டால் சொல்லுங்கள். அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இப்போ சார் ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் நேர்களை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. புதுசாக தொடங்கியிருக்க மைக்கம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. அதில் பல வீடியோக்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.